ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் லைஃப் ப்ராசஸ் அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு ஆக்டிவிட்டி 5.6லேருந்து பார்க்கலாம். ஓகே, அப்சர்வ் ஃபிஷ் இன் அண்ட் அக்வாரியம். அக்வாரியம்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கிற இடம். ஸோ அங்கே போய் ஃபிஷ் பாருங்கள். ஃபிஷ் வந்து அதோட மவுத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ஓகேவா? அந்த கில் ஸ்லிட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு கேப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கில்ஸ் அப்படின்னா அந்த கில்ஸ் வழியாக தான் ஆக்சுவலி வந்துட்டு ஃபிஷ் வந்து சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்கல்ல, அதுதான் அப்பர் கொலம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அந்த அப்பர் கொலம் அப்படின்றது தான் வந்து கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு கில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர் த அப்பர் கொலம் விச் கவர்ஸ் த கில் ஸ்லிட். ஓகே, பிஹைண்ட் தேர் ஐஸ்க்கு பின்னாடி இருக்கும். அதுவுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மவுத் வந்துட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த கில் ஸ்லிட் வந்து குவாடினேட்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் வந்து எத்தனை தடவை மவுத்தை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மினிட்னா 60 செகண்ட்ஸ் கரெக்டாக. ஸோ ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிட்டுக்கு வந்து 50 to 60 டைம்ஸ் வந்து அது மவுத் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ஓகே, நம்ம வந்துட்டு 12 to 20 டைம்ஸ் வந்து ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுவோம் ஒரு மினிட்டுக்கு. ஏன் அப்படின்னா தண்ணிக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ கம்மியாக தான் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக அந்த ஃபிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட மவுத்தை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது. ஸோ மவுத்தை ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும், அந்த தண்ணியெலாம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கில்ஸ் வழியாக பாஸ் பண்ணும். ஸோ அந்த கில்ஸ் வந்து அதுக்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் வந்துட்டு அப்படியே பிளட்டுக்கு அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அங்கே நடக்கிற ப்ராசஸ். ஆனால் நமக்கு இங்கே வெளியில் வந்துட்டு நிறைய ஆக்சிஜன் இருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக மூச்சு விடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ நார்மலாக நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரீச் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க, ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவீங்க. ஏன்னா லைக் ஆக்சிஜன் வந்து கம்மியாக எடுத்திருப்பீங்க நீங்கள் ஓடும்போது. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம தண்ணியில் வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்துட்டு சீக்கிரமாக லைக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சின்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இஸ் ஃபேர்லி லோ, கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த ஏர், த ரேட் ஆஃப் ப்ரீத்திங் இன் அக்வாட்டிக் ஆர்கானிசம் வந்து அதிகமாக இருக்குது தேன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸை விட அப்படின்றாங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஏன் வந்துட்டு லைக் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸோட ரேட் ஆஃப் ப்ரீத்திங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஃபிஷ்ஷஸ் டேக் இன் வாட்டர் த்ரூ தேர் மவுத் அண்ட் ஃபோர்ஸ் இட் டு பாஸ் டு கில்ஸ் வேர் த டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் டேக்கன் அப் பை த பிளட். ஃபிஷ் வந்து என்ன பண்ணும், வாட்டரை வந்துட்டு அதோட மவுத் வழியாக எடுத்து அது கில்ஸ் வழியாக பாஸ் பண்ணும். ஓகே, அப்போ டிசால்வ்டு ஆக்சிஜன் எல்லாம் அந்த பிளட்டுக்கு வந்து அப்படியே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, the oxygen is absorbed by different organs in different animals. ஒவ்வொரு ஆர்கன்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அப்சர்வ் பண்ணுற ஆர்கன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இப்போ ஃப்ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்கின்லலாம் இருக்கும். ஓகே, ஸ்கின்லலாம் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ டேரெக்டாக அது என்விரான்மெண்ட்டுக்கு வந்தோடனே ஆக்சிஜன் வந்து அதோட ஸ்கின் வழியாகவே போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம். சம்டைம்ஸ் மூக்கில் சளி ஏதாவது இருந்துச்சுன்னா வாய் வழியாக சுவாசிக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணுது. ஆல் திஸ் ஆர்கன்ஸ் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் தட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் த ஆக்சிஜன் ரிச் அட்மாஸ்பியர். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு மூக்கில் மட்டும் அது வந்து சுவாசிச்சுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் அதுக்குள்ளே போகும். ஆனால் அதோட உடம்புன்னு சொல்லும்போது நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். கரெக்டாக? அது எல்லாமே அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் திஸ் ஆர்கன்ஸ் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் தட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஆக்சிஜன் ரிச் அட்மாஸ்பியர். அதனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஹேஸ் டு டேக்ஸ் பிளேஸ் அக்ராஸ் திஸ் சர்ஃபேஸ். This surface is very fine and delicate. In order to protect this surface, it is usually placed within the body. So there have to be a passage that will take air to this area.
என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த இப்போ நமக்கு வந்துட்டு லங்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ லங்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால, ஓகே, பாடிக்குள்ளே இருக்கிறதுனால நோஸு ஈஸ் லைக் நோஸு, அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதில் கொடுத்துருப்பாங்க நேசல் பேசேஜ், ட்ரெக்கியா, ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ், ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், இது வழியாலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த காற்று வந்து போகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த லங்ஸ் வந்து டெலிகேட்டான ஒரு விஷயம். அதனால தான் அதை சுற்றி அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து ரிப்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ லங்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால அதை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பேசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, since the exchange of oxygen and carbon dioxide has to take place across the surface, அந்த லங்ஸில் தான் நமக்கு அந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுனால அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபைனாக டெலிகேட்டாக இருக்கும். ஓகே, அந்த லங்ஸோட அந்த ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் அதான் அந்த பார்ட்டை போய் நம்ம அடையணும் அப்படின்னா பேசேஜ் வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In addition, there is a mechanism for moving the air in and out of this area where the oxygen is absorbed. இதை தாண்டி ஒரு மெக்கானிசம் இருக்குது, ஏர் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு, வெளியில் வர்றதுக்கு, ஆக்சிஜன் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. In human beings, air is taken into the blood through the nostrils. taken into the body. முதல்ல ஏர் வந்து எது வழியாக போகுது? நம்மளோட மூக்கு துவாரங்கள் வழியாக போகுது. Air passing through the nostrils is filtered by the fine hairs that line the passage. அதுக்கப்புறம் இப்போ ஏர் பார்ட்டிகல்ஸில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், தூசி இருக்கும். இதெல்லாமே எதால் ஃபில்டர் ஆகிடும் அப்படின்னா நோஸ்குள்ளே குட்டி குட்டி ஹேர் இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமேட்டு மியூக்கஸ் ஃபார்மேஷன் நடக்கும்போது நமக்கு அந்த இது எல்லாமே லைக் அப்படியே வெளியில் வந்துடும். ஓகேவா? The passage is also lined with mucus which helps in this process. From here the air passes to the throat. அதுக்கப்புறம் மூக்குழியாக போனதுக்கப்புறம் தொண்டைக்கு போகுது, அதுக்கப்புறம் லங்ஸுக்கு போகுது. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜஸ் அப்படின்றது நம்மளோட தொண்டையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதும் தொண்டைக்குள்ளே தான் போகுது, சுவாசிக்கிற காற்றும் தொண்டைக்குள்ளே தான் போகுது. இது ரெண்டும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா வந்து ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூஸிங் டொபாக்கோ directly or any product of tobacco in the form of cigar or cigarettes, பீடி, ஹுக்கா, குட்கா, இதெல்லாமே ரொம்ப நமக்கு ஹார்ம்ஃபுல். ஓகேவா? யூஸ் ஆஃப் டொபாக்கோ மோஸ்ட் காமன்லி அஃபெக்ட் டங், நம்மளோட நாக்கு, லங்ஸ், ஹார்ட், லிவர், இதெல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அப்படின்றது இருக்கும், அதுவுமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸு, பல்மனரி டிசீஸ், பல்மனரி லங்ஸ் சம்மந்தப்பட்ட டிசீஸ், செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரல் கேன்சர் இன் இந்தியா வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த டொபாக்கோ, புகையிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து குட்கா ஃபார்மில் எடுத்துக்கிறதுனால இந்தியாவில் நிறைய ஆரல் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு நோ சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போது இதில் உடைய பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். Within the lungs-குள்ள the passage divides into smaller and smaller tubules which finally terminate into a balloon-like structure which are called alveoli, singular alveolus. அதாவது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த டியூப் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாக பிரியுது. ஓகேவா? ரெண்டாக பிரிஞ்சதும் உங்களுக்கு நிறைய இதுவாக பிரியுது, அப்புறம் இன்னும் குட்டி குட்டியாக பிரியுது. ஓகேவா? ஸோ இந்த குட்டி பகுதியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபைனலாக இந்த டியூப்ஸ் போய் ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. கரெக்டாக வந்து ஆல்வியாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறத பிராங்கின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுறது. அதுக்கப்புறம் டிவைட் ஆகுறத பிராங்கியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசியாக டிவைட் ஆகிருக்குல்ல அது வந்து ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆல்வியோலர் சாக், கடைசியில் அந்த முட்டையாக இருக்கிறத ஆல்வியோலர் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The alveoli provide a surface where the exchange of gases can take place. இந்த ஆல்வியோலியை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைக் நர்வ்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் எடுத்துக்கும். இதுதான் பண்ணும். இந்த ஆல்வியோலியில் சுற்றி
உங்களுக்கு குட்டி குட்டி நரம்பு இருக்கும். ஓகே, அந்த நரம்புல ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அந்த ஆல்வியாலிக்குள்ளே போயிடும். ஆல்வியாலிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு பிளட் வெசல்ஸ்க்கு போயிடும், லைக் அந்த நர்வ்ஸ்க்கு போயிடும். Walls of the alveoli contains an extensive network of blood vessels. ஓகேவா, as we have seen in earlier classes, நம்ம வந்துட்டு ப்ரீத்திங், நம்ம காற்றை எடுக்கும் போது நம்மளோட ரிப்ஸை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுவோம் கரெக்டாக. நம்மளோட நெஞ்சு வந்து அப்படியே வந்துட்டு விரிவடைகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளாட்டன் அவர் டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்றை எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ காற்றை எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த டயஃப்ரம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு கீழே போகுது. ஏன்னா உங்களுக்கு லங்ஸ் ஃபுல்லாக காற்று வந்து நிரம்பிடும். ஓகே, ஸோ அதனால டயஃப்ரம் கீழே போகும். காற்றை லைக் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம், காற்றை வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டயஃப்ரம் வந்து மேலே ஒரு டூம் ஷேப்புக்கு வந்துடுது. ஓகேவா, ஸோ நிறைய காற்று எடுக்கும்போது டயஃப்ரம் வந்து ஃப்ளாட்டன் ஆயிடுது. நீங்கள் வந்துட்டு காற்றை வெளியே விடும்போது டயஃப்ரம் வந்துட்டு டூம் ஷேப்க்கு வந்துடுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த செஸ்ட் கேவிட்டி பிகம்ஸ் லார்ஜர் அஸ் அ ரிசல்ட். அதனால நம்மளோட செஸ்ட் கேவிட்டி வந்துட்டு பெருசாயிடும் நம்ம வந்துட்டு காற்றை வந்து எடுக்கும் போது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஏர் இஸ் சக்டு இன் டு த லங்ஸ் அண்ட் ஃபில்ஸ் த எக்ஸ்பேண்டட் ஆல்வியோலி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம காற்றை உள்ளே இழுக்கும் போது அந்த லங்ஸ்குள்ளே வந்துட்டு காற்று போயிடும். அது வந்துட்டு அந்த ஆல்வியாலியெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிளட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்ட் ஆஃப் த பாடியிலேருந்து கொண்டு வந்து அது ஆல்வியாலிக்கு கொடுத்துட்டு ஆக்சிஜன் ஆல்வியாலரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்துட்டு அது பிளட் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகும். டியூரிங் த ப்ரீத்திங் சைக்கிள் அப்போ ஓகே, when air is taken in and let out, lungs always contain residual volume of air so that there is a sufficient time for oxygen to be absorbed and for the carbon dioxide to be released. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரீத்திங் சைக்கிளில் என்னது, டேக்கிங் இன் ஆக்சிஜன், கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. அந்த ப்ரீத்திங் சைக்கிளில் ஆல்வியோலி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆக்சிஜன் எடுத்துக்கும், ஃபுல்லாகவே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் இருக்கும். ஓகேவா, வால்யூம் ஆஃப் ஏர் இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் ஆக்சிஜன் எடுக்கிறது, ஆக்சிஜனை கொடுக்கறது எல்லாமே நடக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, டியூரிங் ப்ரீத்திங் சைக்கிள் when air is taken in and let out, lungs always contain a residual volume of air இருக்கும். ஸோ தட் அப்போ தான் there is a sufficient time for oxygen to be absorbed and for the carbon dioxide to be released. when the body size of animals வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, diffusion pressure alone cannot take care of oxygen delivery to all parts of the body. அதாவது டிஃப்யூஷன் ப்ரெஷர்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க சென்ட் போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து எல்லா இடத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வரும். ஏன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், சென்ட் போட்டிருந்தவங்க மேலே நிறைய ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சென்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்க போகும்போது லோவர் கான்சன்ட்ரேஷன், அதாவது சென்ட் இல்லாத இடத்துக்கு போகும். இப்போ நீங்கள் நார்மலாகவே தண்ணி கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா, நிறைய இடத்துல நிறைய தண்ணி இருக்கிறதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற இடத்துக்கு அப்படியே போகல, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி சைஸ் ஆஃப் த அனிமல் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்யூஷன் ப்ரெஷர் மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஓகே, இங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்படியே போயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்ஸ்டெட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து நமக்கு தேவை. எதுக்காகனா, அந்த ஆக்சிஜனை வந்து லங்ஸ்ல இருந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. which is deficient in oxygen before releasing it. In human beings, respiratory pigment is hemoglobin, which has high affinity of oxygen. நமக்கு வந்து பிளட் வந்து ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னாலே அது காரணம் ஹீமோக்ளோபின் அப்படின்றது தான். ஸோ ஹீமோக்ளோபினோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஆக்சிஜனை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா, ஸோ விச் ஹஸ் ஹை அஃபினிட்டி, அஃபினிட்டினா அட்ராக்ஷன் ஆஃப் ஃபார் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நம்மளோட ரெட் பிளட் செல்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க,
அதாவது டிஃப்யூஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆக்சிஜன் அப்படியே போயிட்டே இருக்கிறது வந்துட்டு அனிமல் பாடி சைஸ் ஆஃப் த அனிமல் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஹீமோக்ளோபின் அப்படின்றது இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன். ஸோ அதனால தான் அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம நிறைய சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய ஆக்சிஜன் நம்மளால வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கெல்லாம் போகும். அப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் soluble in water than oxygen is, and hence is mostly transported in the dissolved form in our blood. பேசிக்காக கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உங்களுக்கு வாட்டரில் நல்லா கரையும். ஓகே, ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு நல்லா வாட்டரில் கரையும். அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நம்மளோட பிளட்ல வந்து டிசால்வ்டு ஃபார்மில் அப்படியே போயிடுது. லைக் நிறைய வாட்டர் கூட கரையும்ல, ஆனால் பிளட்டும் வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்ல தானே இருக்கிறதுனால நல்லா கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், கெடுதி. லங் கேன்சர் வந்துட்டு நிறைய பேர் இறக்குறாங்க உலகத்தில். அதுக்கு காரணமே ஸ்மோக்கிங் தான். நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஸ்மால் ஹேர் ஸ்ட்ரக்சர் சிலியா இருக்கும். ஓகேவா? நம்மளோட மூச்சு விடுற அந்த இடத்துலலாம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்மால் லைக் ஸ்ட்ரக்சர் சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலியா தான் ஜெர்ம்ஸு, டஸ்ட்டு, நிறைய ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் நம்ம மூச்சு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் இருக்க ஜெர்ம்ஸ், டஸ்ட்டு, ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த சிலியா தான் எடுத்துரும். ஓகேவா? ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிலியா ஹேர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும், டைரெக்டாக நமக்கு ஜெர்ம்ஸு, ஸ்மோக்கு, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் லங்ஸ்குள்ளே போகும்போது அது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி, காஃப் ஏற்படுத்தி, ஈவன் லங் கேன்சரை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஸ்மோக்னால லங் கேன்சர் வருது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள சிலியா அப்படின்ற குட்டி குட்டி ஹேர் இருக்குது. அதுதான் வந்துட்டு கெமிக்கல்ஸு, ஹார்ம்ஃபுல் ஆன கேஸ் எல்லாம் வந்துட்டு பிடிச்சிக்குது. ஓகே, பட் ஸ்மோக் பண்ணும்போது அந்த சிலியா அப்படின்றது ஒன்று டேமேஜ் ஆகிறதுனால நமக்கு எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா லங்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த alveolar surface was spread out it would cover 80 meters square. யோசிச்சு பாருங்க, ஆல்வியோலர்னா அந்த முட்டையாக இருக்கிறது, அதை நீங்கள் வந்துட்டு ரவுண்டாக தானே இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு நல்லா லைக் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 80 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு கவர் பண்ணுமா. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு எவ்வளோ கம்ப்ரெஸ்டா இருக்கு, எவ்வளோ காம்பேக்டா எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பாடி எவ்வளோ இருக்குன்னு நீங்க திங்க் பண்ணுங்களேன். உங்களோட பாடியோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த ஆல்வியாலர் சர்ஃபேஸோட ஏரியா மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. கன்சிடர் ஹவு எஃபிஷியன்ட். அப்போ இவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு காற்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு குட்டியான ஒரு ஏரியாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காற்று தான் உள்ளே போகும், வெளியில் வரும். இது இந்த ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய காற்று உள்ளே போயிட்டு நிறைய காற்று வெளியில் வரும். இஃப் டிஃப்யூஷன் வேர் டு மூவ் ஆக்சிஜன் இன் அவர் பாடி இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இட் would take 3 years for a molecule of oxygen to get to our toes from lungs. யோசிச்சு பாருங்க, நம்மளோட லங்ஸ்ல இருந்து டோஸ்க்கு, கால் விரல்களுக்கு போகணும் அப்படின்னா டிஃப்யூஷன் மூலியமா, டிஃப்யூஷனா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் அப்படி போகணும்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் போறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனால் ஹீமோக்ளோபின் இருந்ததுன்னா சட்டுன்னு லங்ஸ்ல இருந்து நம்மளோட டோஸ்க்கு ஆக்சிஜனை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.